ஷர்மிளா மற்றும் சுரேஷ் தம்பதியினுடைய திருநிறை செல்வி மற்றும் நித்ய கல்யாணி மகேஸ்வரன் இவர்களுடைய திருநிறை செல்வி நிகிதா, இவங்க 2 பேருடைய பரதநாட்டிய அரங்கேற்றம் ரொம்ப இனிமையாக கண்கவரும் வகையில் நிலைவில் நிற்கும் வகையில் இறைவனுடைய திருவருளால் சிறப்பாக நடந்தேறியது. நமக்கு பக்கபலமாக நிலை நின்ற அத்தனை பேருக்கும் நம்முடைய இசை குழுவினர் யுவகலா பாரதி ரந்தனி அரவிந்தம்மா அவர்களுக்கும், மிருதங்க வித்வான் லயகலா விபஞ்சி ஸ்ரீ நாக எஸ் நாராயணன் அவர்களுக்கும், வயலின் வித்வான் விலிசை வேந்தன் ஸ்ரீ சோழபுரம் வி சங்கர் அவர்களுக்கும், சங்கீத கலாசாகரம் திரு தியாகராஜன் அவர்களுக்கும், இந்த ஒப்பனையில் பெரும் பலமாக நம்மோடு இருந்த அம்மா சாந்தி அவர்களுக்கும், இந்த ப்ரெஸ் கவரேஜில் உதவி செய்த இன்விடேஷன் ஹெல்ப் பண்ண பகவான் ப்ரெஸ் அவர்களுக்கும், நிழற்படங்களில் உதவி பண்ண சாண்ட் ஃபோட்டோஸ் அவர்களுக்கும், ஆடை ஆபரணங்களை உதவி செய்த ரமீஸ் யாசேர் அவர்களுக்கும், ஈவெண்ட்டை சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்த ஸ்ரீகுமார் அவர்களுக்கும், மற்ற பெரியவர்கள், உறவினர்கள், சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பின்னாடி தொடர்ந்து பெரிய பக்கபலமாக பணிபுரிந்தீர்கள். அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு கரகோஷம் இத்தனை பேருக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் இந்த ஸ்கூலினுடைய தொடக்கத்தை ஜெயநர்த்தன ஜோதி ஸ்கூல் ஆஃப் டான்ஸில் 3 நிறுவனர்கள் அவங்களுடைய வழியில் இன்றைக்கி ஸ்ரீவர்ஷினியும் அவங்க தன்னுடைய நிலையை எடுத்து இன்னும் பல மேடைகள் இந்த மாணவர்களுக்கு வாய்க்க வேண்டும். உளம் நிறைந்த நிகழ்வு, ஒரு செய்தியோடு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 21 ஏப்ரல் 2024 இதே மேடையில் ஒரு கலாஷேத்ரா மாணவருடைய பரதநாட்டிய அரங்கேற்றம், பவதாரணி அவங்க பேர். அந்த நிகழ்ச்சி முடித்து அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி தான் இந்த மேடை ஏறேன். அன்றைக்கி அந்த நிகழ்ச்சி முடித்து இறங்கும் பொழுது அன்று சித்திரை மாதம் திரியோதசி அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அன்றைக்கி தான் மீனாட்சி திருக்கல்யாண திருநாள். அவங்க மதுரையை சேர்ந்தவர்கள். இறங்கும்பொழுது ஒரு அம்மா திருமாங்கலத்தையும் குங்குமத்தையும் ஒரு பேக்கெட்டில் போட்டு இன்றைக்கி மீனாட்சி திருக்கல்யாணம்னு இறங்கும்போது இந்த இடத்துல நின்று கரெக்டாக கொடுத்தாங்க. அன்றைக்கி எனக்கு தெரியாது இந்த நிகழ்வுக்கு அன்றைக்கி எனக்கு இன்விடேஷன் வரப்பெற்றது என்று எனக்கு தெரியாது. அது கரெக்டாக நடந்து இன்றைக்கி நான் வரும்பொழுது என்னோடய சட்டை ட்ரெஸ் பேக்கை எங்கேயோ மறந்துட்டேன். வந்த அவசரத்தில் போய் பக்கத்தில் போத்தீஸில் பொட்டிக்கு முதல் தடவையாக உள்ளே போகிறேன். இறங்க பார்த்தேன் 9 மணிக்கு யாரா கடைக்குள்ளே வர்றதுன்னு. உள்ளே போனவுடனே ஒரு குர்தா கொடுங்கண்ணே, பச்சை கலரில் கிளி பச்சை கரையில் அம்மையோட கலரில் ஒரு சட்டை எடுத்து கொடுத்தேன். அந்த கலரோடு இன்றைக்கி அம்மையோட முழு அருளோடு இந்த மீனாட்சி திருக்கல்யாண திருக்கதையும் சொல்வதற்கு குமரி துறைவி அப்படின்ற ஒரு நாவல் ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்காரு. அதில் இந்த குறிப்பை வைத்து இந்த கதையை முழுமையாக விவரித்திருக்கின்றார்கள். ஒரு திருக்கல்யாணம் என்ற திருவிழாவாக மாறுவதற்கு எத்தனை பேர் உயிர் தியாகம் செய்திருக்கின்றார்கள், எத்தனை பேருடைய பக்தியும் அவர்களுடைய சர்வபரி தியாகமும் இருந்திருக்கின்றது என்பது நமக்கு நினைவாக நிற்க வேண்டும். அதுபோல் இந்த பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்வு மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாணத்தை திருக்காட்சியாக நமக்கு தந்ததற்கு ஸ்ரீவர்ஷினி அவர்களுக்கும் நிகிதா மகதி இவர்களுடைய குடும்பத்தினருக்கும் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி. உள்ளம் நிறைந்து இருக்கின்றது, உடலும் நிறைய வேண்டும். மதிய உணவுக்கு எங்களோடு இணைந்திருங்கள் என்று வேண்டி வணங்கி விடைபெறுகின்றோம். நல்லவை பெருக வேண்டும், நாடெல்லாம் வாழ வேண்டும், அண்ணாமலை தேவதைவனை வணங்கின்றோம். நன்றி, வணக்கம்.